எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. பொதுவாக எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எக்ஸாமே எழுதாமல் ஆல் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு போயிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். என்னடா ஸ்கூல் வேண்டான்னு சொல்கிறவன் எக்ஸாம் பற்றிலாம் பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் நம்ம விதைக்காமல் அதுவாக முளைச்சி வந்திருக்க கீரைகளை நம்ம அறுவடை பண்ணி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அதுதான் நம்மளோட எஃபர்ட் எதுவுமே போடாமல் அதுவாக நமக்கு கிடைச்ச கீரைகள். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது சிலோன் பசலைக்கீரை. இந்த கீரை நாங்கள் செடி வாங்கும்போது தவறுதல அந்த செடியில் வந்துருச்சுங்க. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது மணத்தக்காளி கீரை. என்னோட ஃபேவரட் கீரை இந்த கீரைங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அம்மா சமைச்சு வச்சாங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். இந்த கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய முறை மணத்தக்காளி கீரையோட விதை வாங்கி விதைச்சிருக்கேன். ஆனால் அது சரியாக முளைச்சது இல்லைங்க. இந்த முறை அதுவாக ஏதோ பறவையோட எச்சத்துலேருந்து முளைச்சிருச்சு. அடுத்தபடியாக நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது புளிச்சக்கீரை. இந்த கீரைக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே எங்கள் அம்மா நிறைய சமைப்பாங்க. அடிக்கடி சமைச்சதுனால இந்த கீரை மேலே கொஞ்சம் இஷ்டம் கம்மி தான். புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி விதைச்சி விட்டுட்டோம்னா போதும். அதுலேருந்து விதைகள் விழுந்து அடுத்த சீசனுக்கு அதுவாக முளைச்சிரும். இந்த தோட்டத்தில் இருக்க நிறைய ரொசல்லா புளிச்சக்கீரை எல்லாமே போன வருஷம் நாங்கள் வச்ச செடிகள். அதுலேருந்து விதை விழுந்து இந்த வருஷம் தானாகவே முளைச்சிருக்கு. இது கல்யாண முருங்கை இலை. இந்த கீரை நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. வயிற்றில் ஏதாவது புழு பூச்சி இருந்துச்சுன்னா அதை கொல்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதே போல் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கீரை நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம கார்டன் நம்பர் 1 இருந்து ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கார்டன் நம்பர் 2க்கு போகிறோம். 5ஆவதாக நம்ம பறிக்க போகிற கீரை குப்பைக்கீரை. இந்த கீரைக்கு நம்ம விதைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுவாக மழையில் முளைச்சி அழகாக வந்திருக்கும். நம்ம அறுத்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா மட்டும் போதும். அடுத்த சீசனுக்கு அதுவே அதே போல் முளைச்சிருங்க. Nothing is there. Why are you recording? Why are you recording? கார்டன் நம்பர் 2 கோழிங்க ரொம்பவே அட்டாக் பண்ணதுனால பெருசாக அங்கே எதுவுமே இருக்குல்ல. அதனால் இப்போ நம்ம கார்டன் நம்பருக்கு 3க்கு போகிறோம். ஆறாவதாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது சிகப்பு புளிச்ச கீரைங்க. இந்த கீரையும் நம்ம ஒரு வாட்டி விதைச்சிட்டா அது பாட்டு நல்லா வளர்ந்துட்டே இருக்குங்க. 7ஆவதாக நம்மளோட தோட்டத்திலேருந்து நம்ம பறிக்க போகிற கீரை வல்லாரக்கீரை. இந்த கீரை ரொம்பவே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எங்களோட தோட்டத்தில் கொஞ்சமாக நாங்கள் வச்சுருக்கோம். தண்ணி லீக் ஆகிற இடத்துல வச்சுருக்கிறதுனால அழகாக அது வருஷம் ஃபுல்லாகவே எங்களுக்கு கிடைக்கிது. What did you find? My rose is there. So tiny. Can we pluck it? Guys, my rose is there. Can we pluck it? No, it's too small. It's growing. அடுத்த கீரை பறிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஃபுட் ஃபாரஸ்ட் 2க்கு போக போகிறோம். 8ஆவதாக நம்ம பறிக்க போகிற கீரை அகத்திக்கீரைங்க. இந்த கீரை வச்சு 5 வருஷம் ஆகுது. தண்ணி ஊற்றுறதில்ல. அதுவாக மழை பெஞ்சால் நல்லா வளரும். இல்லைன்னா அதுவே தன்னை தானே காப்பாற்றிட்டு இருக்கும். Kire for whole next month.
9வதா நம்ம பறிக்கிறது அம்மன் பச்சரிசிங்க. இந்த கீரை பொதுவாக தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க. என்னோடய முயல்களுக்கு இதை நான் நிறையவே கொடுப்பேன். நாங்கள் கீரை செய்யும்போது இதையும் கொஞ்சமாக கலந்துக்கிறோம். ஏண்டா செருப்போல்ல. இப்போ நம்ம ரீசெண்டாக பிளான் பண்ண ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. இது நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட் நம்பர் 2. இதில் இப்போ களை செடிகள் நிறைய இருக்கிறதுனால அதில் நிறைய கீரைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே போய் சர்ச் பண்ண போகிறோம். What do you guys find? Look. It looks too young. Can we pluck tomorrow? This one is I have also scissors. Okay. it's not needed. You got? Let's break. We can eat. Yeah. We can open it up. Yummy. They're just missing one part. இப்போ நம்ம அறுவடை பண்ணுறது பண்ணைக்கீரைங்க. இந்த கீரை நம்ம Guys, விதைக்கணுன்ற there is அவசியமே one more கிடையாது. bunch there. கழனி ஃபுல்லாக களை செடியாக அதுவாக வளர்ந்துடும். கரெக்டாக மழை பெஞ்சு ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே நல்லா பெருசாக வளர்ந்துடும். நம்ம அதுக்கு மேலே விட்டோம்னா நல்லா பூ வந்துடும். பூ வர்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லா பறித்து அதை சாப்பிட்றலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. I don't see any. Like that leaves? Yeah. I plucked some weed. It is kire? Here. See, you just walk it. Junior, today we are searching kirai. Cucumbers tomorrow. அடுத்து நம்ம பறிக்க போகிறது புண்ணாக்கு கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடு நல்லாவே சாப்பிடும். நம்மளும் மனுஷங்களும் நல்லா சாப்பிடலாம். இது வந்து நம்மளோட கீரை கலவையில் கொஞ்சமாக நாங்கள் இதுவும் சேர்த்துக்குவோம். இப்போ நாங்கள் பறிக்க போகிற கீரை அல்டிமேட் ஸ்டாருங்க. இதோட பேர் வந்து மூக்கரட்டை கீரை. கீரையில் வந்து பர்பிள் கலரில் பூ வரும், கொடி மாதிரி படரும். இந்த கீரை வந்து கிட்னி ஸ்டோனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். உங்களை பார்க்குற யாருக்காச்சும் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, இல்லை கிட்னியில் டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா இந்த கீரையை ஜூஸ் போட்டு ஒரே ஒரு வாரம் குடித்தா போதும், உங்களோட கிட்னி நல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க. இது நான் நேரடியாக அனுபவித்த ஒரு உண்மை. Get lost in a mountain of weeds. அடுத்தபடியாக நம்ம பறிக்க போகிறது வந்து 13வது கீரை. இந்த கீரையோட பேர் வந்து முடக்கத்தான் கீரை. நம்மளோட கை கால் வலி, முட்டி வலி, இதை போல் முடக்கவாதம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து முடக்கத்தான் கீரை ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இதை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்லாம். கடையும் போது கீரையிலையும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். We can check for custard apple. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிராக்கிள் ட்ரீ. Yeah, this is our first moringa tree actually that we planted, and we are getting moringa from here, you know. Yeah, another branch. குறைஞ்ச தண்ணி இருந்தாலும் நம்மளோட குடும்பத்துக்கு நிறைவான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை தரக்கூடிய ஒரு கீரையில் முருங்கைக்கீரையை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நம்மளோட குடும்ப தேவைக்கு ஒரு மரம் இருந்தால் போதும். இப்போ நம்ம பறிக்கிறது 15வது கீரை, மாயன் கீரை. இதை வந்து சாயா கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. No custard apple? It looks like we got some pineapple too. No, this is greens hunt. கீரை தேடல். இல்ல, pineapple தேடல். பைனாப்பிள் தேடல் முடிஞ்சிச்சு. இப்போ கீரை தேடல். இல்ல. நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பறிக்க போகிறது வந்து துத்திக்கீரைங்க. வாய்ப்புண்ணு, வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய ஒரு நல்ல கீரைங்க இது. யார் வந்திருக்கா கீரை பறிக்கிறதுக்கு? ஓய், மம்மிக்கா வந்துருச்சா கீரை பறிக்கிறதுக்கு?
ஏய் நாங்கள் தான் கீரை பறிக்கிறோம், நீ போய் சாப்பிட்ற போடா. Apa? ட்ரெஸ்ஸில் என்ன வச்சிருக்க? Diamond. டைமண்டா? அடேங்கப்பா, காட்டு. நான் காட்டுற பெரிய. எவ்வளோ பெரிய டைமண்ட்ரா? பா, நான் காட்டுற ஒன்று ஷைனி ஒன். காட்டு. இருப்பா. அப்போ நீ தான் பெரிய பணக்காரனா? அடேங்கப்பா, என்னடா டைமண்ட் இவ்வளோ பிரகாசமாக இருக்கு? ஐயோ, ஆஸ்கர் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஜவர்கா வந்து. ஏய், ஃபோனை நக்கக்கூடாது, போடா அந்த பக்கம். YouTube video. ஃபோனை நக்கக்கூடாது, அந்த பக்கம் போ. Busy. Wow. Oh my god, mommy, can you lick the phone? You. She's coming for greens only. Okay, pluck fast. That means she's hungry. Go to her. She has a lot of grass to eat. She wants to be in the video, I think so. Okay. ஓய், இடிக்காதடா என்ன? ஓய், நக்காத. வலிக்குது, நக்காத. நக்காத, வலிக்குது. ஓய். What are doing? வலிக்குது. Bad dog. Okay, dog. சரி, அவங்களாம் போட்டு இந்த பக்கம். ஐயோ, கிட்ட வந்துட்டான், ஆனால் முட்ட மாட்டான். நம்மளோட ஃபார்மில் ஒரு 25லேருந்து 30 வகையான நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள் இருக்குது. ஆனால் ரெனாட்டாவும் குழந்தைங்களும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க பறித்து. அப்பா போதும்பா அப்படின்னு சொன்னதுனால இதோட நாங்கள் நிறுத்திக்கிறோம். Piranda, we need to take Piranda. Come. I know you're a billionaire. My laundry can go. செடி வைக்கிறதுக்காக வச்சு கொடுத்தா Now. அதில் ஃபுல்லாக துணி போட்டு காய வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா? Husband's dress fully done. These are seeds, Papa. கீரை சமைச்சிட்டு அதுக்கு தொட்டுக்கா பிரண்டை துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஐடியா கொடுத்தாங்க. சரி, அதனால் கடைசியாக வந்து இதையும் சேர்த்துக்கலான்னு பிரண்டை பறிக்க போயிட்டோம். பிரண்டை நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூலிகைங்க. இது நம்மளுடைய எலும்புகளை நல்லாவே வலுவாக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதே போல் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குது. இந்த பிரண்டையை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்னு ரெனாட்டா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் 200க்கும் அதிகமான செடி கொடிகளை நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் சிட்டியில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 5-6 வகையான கீரைகள் மட்டும்தான் கிடைக்கிது. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு 30-40 வகையான கீரைகள் கிடைக்கிது. ஆனால் அதிகமான கீரை வகைகள் இருக்குது. நம்ம தெரிஞ்சு நம்ம அதை இயற்கை கிட்டேருந்து வாங்கி நம்ம சாப்பிட முடியும். You need to remove all the mid-rib stages for that leaf. Yeah, that is not washed. We'll then leave that one. We'll wash later. கீரை பறிக்க சொன்னா ஆட் ஷேப் இருக்கு, ஆயா ஷேப் இருக்கு. நீ இருந்தா யாரா கீரை பறிக்கிறது? ஹார்ட் ஷேப்பா? ஆயா ஷேப். ஆயா ஷேப். ஆயா ஷேப். As always, when work is there, Junior disappears to drink water, to go to bathroom, to play. So Junior is not with us anymore. That is very smart tactic Junior has. Junior, when everyone is working. I'll go to the place. Please go to the bathroom.
ஒரு முக்கியமான மெசேஜ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீரைகள் கிடைக்குதா, அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களா, அதை வந்து தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து கெமிக்கல் போட்டு அதில் வந்து பூச்சி மருந்து அடித்த கீரைகள் தான் நமக்கு வந்து பெரும்பாலுமாக கிடைக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால கீரைகளை நீங்கள் வாங்கி சமைக்காதீங்க. உங்களுக்கு அப்படி கீரை வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஆர்கானிக் ஸ்டோரில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து அறுவடைக்கு தயாராகும் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பூச்சி மருந்து அடிக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆனால் கீரைகளுக்கு டெய்லியுமே அடிப்பாங்க. கீரை வந்து 15 to 25 நாளைக்குள்ளேயே விளைஞ்சி வந்துடும். ஸோ அந்த டைம் கேப்பில் வந்து எக்கச்சக்கமான மருந்துங்களை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி மருந்தடித்த கீரையை வாங்காமல் எனக்கு வந்து மருந்தடிக்காத கீரை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி மருந்தடிக்கிறது நிறுத்திட்டு எல்லாருமே ஆர்கானிக் மாறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. முள்ளுக்கீரை, தண்டுக்கீரை, குப்பைமேனி, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, ஆராக்கீரை, இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து இன்னும் பெருசாக போயிட்டே இருக்குது நம்ம ஃபார்மில். டைம் இல்லாத காரணத்தினால, அதுவும் இல்லாமல் சீசன் இல்லாத காரணத்தினால எல்லாத்தையும் எடுத்து போட முடியல. கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி கீரை கடைகள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போயிட்ட மக்களுக்கு இதை கீரைக்கு பற்றின நிறைய அனுபவங்கள் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரியான கீரைகள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா, கடைசியாக எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள். Tempering. வெறும் சோறை சாப்பிட்டு அப்ரூவ்டா. Ditela. Wait, can I put very little? I want to taste it. You want to put it on the top also. And this one Ditela. What is that? Teja, it's okay? How is the taste? I Salt have to okay? taste mine. Chili okay? Is it not good? Wait, ask her, tell the truth. Tell the truth, Junior. Is it Nice. good? Tell the truth. Little spicy. Spicy? இந்த கீரையில் நாங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அகத்திக்கீரை ஜாஸ்தியாகிட்டதுனால சிறுங்கசப்பாக இருந்துச்சு. மற்றபடி வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்களா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் வந்து செக் பண்ணணுன்னு நினச்சேன். அவங்க வந்து சும்மா வீடியோக்காக வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லாமல் நிஜமாலே வந்து அதை சாப்பிட்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒளிஞ்சிருந்து அவங்கள வீடியோ எடுக்க பார்த்தேன் நான். ஸோ வந்து பசங்க வந்து எங்களை ஏமாத்தலை, நல்லபடியாக தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டால் அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.